போடுவாங்க. மற்ற ஊரில் கறிக்கட்டையை போட்டால் வேகமாக இறங்கலாம். இங்கே என்னப்போ மரத்தை வெட்டி சாச்சி போட்டிருக்கிய? இது பூராமே எரியறதுக்குள்ளேயே 2 வாரம் ஆகி போகும். இதில் சின்ன கருப்பு இறங்கும் போது ஒரு விறகு இப்படி அடிச்சுன்னா என்னடாங்க? அதில் குளிர் காய்கறிகளா? அவ்வளோதான் நாடகம். 3 மணி வரைக்கும் தான் நாடகம். யாருமே பப்புண்டா அடிச்சு முடிஞ்சோடனே போயிடாதீங்க. கோடாங்கெல்லாம் வாசிப்பேன். மருதமணிக்கு விபூதிக்கு பதிலாக சிமுண்டை கலந்து வச்சுருக்கேன். சத்து சத்துன்னு அடிப்போம், பாய்வோம். பேசாமல் இருங்க. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்தில் குருநாதரை மறக்கக்கூடாது. நீங்கள் எல்லாருமே என்னென்ன வேலை பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாதுங்கய்யா. பார்க்கக்கூடிய அத்தனை வேலையும் புனிதமான வேலை, நேர்மையான வேலையை மட்டும் தெரியுது. இந்த வேலையை நம்ம யார் மூலம் கற்றுக்கிட்டோம், யாருனால வாழ்க்கையில் உயர்ந்தோம், அவங்கள மட்டும் உங்கள் ஆயுள் உள்ள வர மறந்துடாது. நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு கெட்டவராக இருக்கட்டுமே, அவரை மட்டும் மறந்துடாது. என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் கிராமத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும், நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே பிறந்தாலும் உலகத்திலே பெத்த தாயினருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஒரு மகன் வாழ வேண்டும். அப்பதான் 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த தாய்க்கு பெரிய மகிழ்ச்சி. எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் வாழ வைக்க முடியும். MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நாம் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பப்புனு காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, துளிய போல கோணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அந்த மண்ணுக்கு விண்ணுக்கு சம்பந்த ஒன்று சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பணித்துளிய போல குணம் படைச்ச என்னவனே. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவை பாருங்க. உண்மையிலேயே கேப்டனுடைய பிள்ளைகள் தான் நாங்கள் அத்தனை பேருமே. நான் சினிமாவில் நடித்தேன். தமிழ் குடிமகன், ஜிகர்தண்டா, XXX லாரன்ஸ் மாஸ்டரோட நடித்தேன். அப்போ அந்த ஷூட்டிங் பாட்டில் எனக்கு நெருங்கிய உறவுகள் யாருன்னா தம்பி ராமையா, ரோபோ சங்கர் அண்ணே, விஜய் சேதுபதி அண்ணே, வையப்புல் வடிவேல் ஐயா, அப்படி நிறைய நடிகர்கள் என்ற தொலைபேசியில் பேசுவாங்க. நெருங்கிய நண்பர்கள் நானும். ஆனால் அவங்ககிட்டலாம் போய் கேட்பேன். நான் கேப்டனை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஷூட்டிங் பாட்டில். அப்போ சினிமாவில் நான் நடிக்க போனேன். அங்கே கேட்டகரி பார்ப்பாங்க. ஒரு நடிகர் கதாநாயகன் சாப்பிடக்கூடிய ஒருவேளை சாப்பாடு 10,000 ரூபா. ஒருவேளை சாப்பாடு நம்மளே போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு. இது பெரிய பெரிய நடிகர்களுக்கு பின்னாடி உழைப்பாங்க வயதானவர்கள்லாம். அவங்கெல்லாம் சோத்துக்கு தட்டேந்து நிற்கணும் வெயிலில். இது சினிமா உலகத்தில் நடக்குது. ஆனால் தான் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டை தான் அத்தனை பேரும் சாப்பிடணும், அத்தனை பேரும் சரிசமம் என்று சொன்னவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. உண்மைதான். இந்த உலகத்தில் இன்னைக்கு சொல்றேன், கேப்டன் செல்வகுமார் ஐயா கண்ணுத்து, ரொம்ப நன்றிங்க. பார்த்தியா, எங்க ஐயா மனதிலையும் கேப்டன் இருக்கிறார், குழந்தை மனதிலையும் இருக்கிறார். இதுல என்ன சொல்றேன்னா, இந்த வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கை யாருக்குமே நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு நம்மகிட்ட பேசியிருக்காலும் நாளைக்கு காணாமனு போயிடுவேன். ஆனால் இருக்கு வரை இல்லாதவளுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க. நீங்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனுக்கு சமம். இந்த உலகத்துல யாரும் எதையும் கொண்டு போறது கிடையாது. இருக்கு வரை சேவை செய்வோம், இல்லாதவருக்கு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு